துறைமுகம் பகுதியை ஒட்டி பல்வேறு குடியிருப்புகள் மக்கள் நெரிசலாக வாழக்கூடிய பகுதி. தலைமைச் செயலகம் இருக்கிறது, பாரிஸ் கார்னர் இருக்கிறது, சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி போன்ற பகுதிகளெல்லாம் அதிக மக்கள் கடற்கரையை ஒட்டி இருக்கிறார்கள். அப்படின்னா அந்த துறைமுகம் பகுதியில் இது போன்ற ரசாயனங்களை எப்படி கையாள வேண்டும், அதில் எவ்வளவு கவனமாக இருக்கணும்? கண்டிப்பாங்க. இப்ப இந்த துறைமுகத்தை சுத்தி இந்த புகை மூட்டமா இருக்கு, மக்கள் பீதி அடைஞ்சிட்டு இருக்காங்க. இந்த சூழல்ல என்ன நடந்திருக்கு, என்ன பிரச்சனை அப்படின்றத முதல்ல தெளிவுபடுத்தணும். அந்த ஒரு சரியான ஒரு அறிக்கை இன்னும் வரல அப்படின்றத பாக்குறோம். இப்பதான் ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ டீம் போயிருக்காங்க, அதை கட்டுப்படுத்துறதுக்கான முயற்சிகள் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த சூழல்ல நம்ம எதிர்பார்க்கறது என்ன நடந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த சென்னை போர்ட் ட்ரஸ்ட் அத்தாரிட்டி தெளிவுபடுத்தணும். சல்பூரிக் ஆசிடா இல்ல என்ன வாயு கசிஞ்சிருக்கு, எந்த அளவிலான கசிவு ஏற்பட்டிருக்கு, முதல்ல இது கசிவா இல்ல இது ஒரு ஆக்சிடென்டா அப்படின்றத தெளிவுபடுத்தணும். நிறைய வாட்ஸ்அப் செய்திகள் மாதிரி அறிவிப்பு அதிகாரப்பூர்வம் இல்லாத செய்திகள் தான் நிறைய வருது. வெப்பத்தின் காரணமாக இந்த வாயுக்கள் எஸ்கேப் ஆயிருக்குன்னுலாம் செய்தி சொல்றாங்க. அது அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னு பாத்தீங்கன்னா இது ரொம்ப ஹைலி செக்யூர்டா தான் இதை வச்சிருப்பாங்க. இந்த சல்பூரிக் ஆசிட்ன்றது பொறுத்த வரைக்கும் எல்லா வெப்பத்தையும் தாங்குற அளவுக்கான ஒரு ப்ரொடெக்ஷன்ல தான் அதை ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. அது இன்னைக்கு அவ்வளவு வெயில் கூட கிடையாது, 36 டிகிரி தான் இருக்கு, ஹியூமிடிட்டியுமே 56% தான் இருக்கு. ஸோ இந்த ஒரு வெப்பத்துக்கெல்லாம் அது வெளியே இருக்கிறதுக்கான சாத்தியம் இல்லை. அப்ப நடந்திருக்கிறது லீக்கா இல்ல ஆக்சிடென்டா, எந்த அளவுக்கான வாயு கசிஞ்சிருக்கு, இதனால சுற்று வட்டார பகுதியில எத்தனை கிலோமீட்டர் ரேடியஸ்க்கு பாதிப்பு இருக்கு, மக்கள் என்ன ப்ரிகாஷனரி ஸ்டெப் எடுக்கணும், இமிடியேட்டா நாம எப்படி எல்லாம் தயாராகணும் அப்படின்றத போர்ட் ட்ரஸ்ட் அத்தாரிட்டி தான் முதல்ல அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்தணும். அரசாங்கம் துரிதமாக இது மக்களை பாதுகாப்பதற்கு, இது ஒருவேளை பாதிப்பு இருக்கு, அப்படி பாதிப்பு இல்லைன்னு சொல்றாங்க, பாதிப்பு பெருசா இருக்கும் பட்சத்தில் அரசாங்கம் அதுக்கு தயாராகணும்னா முதல்கட்ட அறிக்கை நமக்கு அந்த போர்ட் ட்ரஸ்ட் அத்தாரிட்டில இருந்து வரணும். ஸோ அதை நம்ம உடனடியாக தெளிவுபடுத்தணும் அப்படின்ற கோரிக்கையை வைக்கிறோம். ஒரு சூழல் மிக சாதாரணமாக எடுத்துக்கொள்ளப்படக்கூடாது, அது தீவிர விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். இது நிச்சயமாக சல்பர் அமிலம் மிக பாதுகாப்பாக வைக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதை இப்படி மெத்தனமாக வைத்து அவர்கள் கையாண்டிருப்பதற்கு வாய்ப்பில்லை. இது ஒரு விபத்தா அல்லது எதேச்சியாக நடந்த ஒரு சூழலா என்பது குறித்தெல்லாம் துறைமுகம் தானாக முன் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறீர்கள். மறுபுறத்தில் மாசு கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரிகளும் நேரடியாக போய் துறைமுகம் பகுதியில் விசாரணை மேற்கொண்டிருப்பதாக தகவல்கள் வருகிறது. மாசு கட்டுப்பாட்டுத்துறை இதில் எந்த அளவுக்கு கவனமாக இருக்கணும், என்ன அவங்க செய்யணும்? இது முதல் தடவை கிடையாது இந்த மாதிரியான ஒரு கேஸ் லீக் ஆகுறது, இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறது. சென்னைக்கு இது முதல் தடவை இல்ல. எண்ணூர் மணல் ஏரியால பாத்தீங்கன்னா இது ஒரு தொடர் நிகழ்வாக நடந்துட்டு இருக்கு. அமோனியா கேஸ் லீக், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஃபெர்டிலைசர் இண்டஸ்ட்ரி இருந்து வந்த கேஸ் லீக், அந்த மக்கள் தொடர்ச்சியா அந்த குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்ப இதை கண்காணிக்கக்கூடிய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் ஏன் இவ்வளவு மெத்தன போக்கோட இருக்கு? அப்படி இந்த கேஸ் லீக் இவ்வளவு பெரிய செய்தி ஆனதுக்கு பிற்பாடு இதை செய்யறாங்க. பட் ஆனா எண்ணூர் மணல் ஏரியால பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக அந்த பிரச்சனைகள் இருந்துகிட்டு தான் இருக்கு. மக்கள் பல நாட்களாக அந்த லீக்கு மத்தியில தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ கூட ஒரு முறையான நடவடிக்கை, அந்த இதுல கவனக்குறைவாக இருந்த அந்த நிறுவனத்து மேல நடவடிக்கை எடுக்கப்படல. அதே மாதிரி இது நடக்காம இருப்பதற்கான இன்ஸ்பெக்ஷன்ஸ் ப்ராப்பரா இல்ல. இந்த இண்டஸ்ட்ரீஸ் இது கம்ப்ளைண்ட்ஸ் பண்றாங்களா அப்படின்றது 6 மாசத்துக்கு ஒரு தடவை செக் பண்ண வேண்டியது இருக்கு. அந்த சேஃப்டி ப்ரோட்டோகால் எல்லாம் நம்ம ஒழுங்கா ஃபாலோ பண்றது இல்ல. இவங்க ரெகுலர் செக்அப் பண்ணியிருந்தாங்க, ரெகுலர் அவங்க போய் இன்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா எண்ணூர்ல அந்த அமோனியா கேஸ் லீக் ஆகிருக்காது. ஸோ இது நிச்சயமா இந்த இன்ஸ்பெக்ஷன் டீம், பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட்லயும், அதே நேரத்துல சம்பந்தப்பட்ட அந்த நிறுவனத்துடைய அந்த மெயின்டெனன்ஸ், அந்த இன்ஸ்பெக்ஷனுமே குறைபாடுகள் நிறைய இருக்கு. அப்ப நம்ம பீரியாடிக்கா நம்ம அதை செய்யாம விபத்து நடக்கும் போது, இந்த மாதிரி ஒரு கேஸ் லீக் நடக்கும் போதுதான் அதை பத்தி நம்ம கவனம் எடுத்துக்கிறோமா அப்படின்றதும் இந்த மாதிரியான தொடர் நிகழ்வுகள் நமக்கு சொல்லும் ஒரு செய்தியாக இருக்கிறது. நிச்சயமாக இப்ப முதல் கட்ட அறிக்கை கூட வராத ஒரு பட்சத்துல இன்னும் டீட்டெயிலா இதை பத்தி நம்ம கமெண்ட் பண்ண முடியாது. அவங்கள்ட்ட இருந்து ஒரு அறிக்கை வந்த பிற்பாடு இது என்ன மாதிரியான பாதிப்பு, எவ்வளவு தூரம் இது ரிஸ்க்ல இருக்கும் அப்படின்றத பத்தி எல்லாம் விரிவாக பேசலாம். நிச்சயமாக இந்த அசாதாரண சூழலால் மக்கள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிற நிலைமையில் இது போன்ற சம்பவங்கள் சென்னைக்கு புதிது அல்ல. இது போன்ற
துயரங்களும் இது போன்ற ஒரு அசாதாரண சூழல்களும் தொடர்ந்து சென்னை மக்களுக்கு ஒரு திரட்டாகவே, ஒரு அச்சுறுத்தலாகவே இருப்பது தொடர்கதையாக்கி கொண்டிருக்கிறது என்ற தகவலை நீங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நிச்சயம் நேரலையில் வந்து எங்களோடு உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி பிரபாகரன்.